ஸ்பீட் மேத்ஸ் தொடர்பான மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் பெருக்கலோடு தொடர்பட்ட ஒரு நுணுக்கத்தினை பார்க்க இருக்கின்றோம். இது ஸ்பீட் மேத்ஸ் ட்ரிக் நம்பர் 8. இன்றைய தினம் நாங்கள் 100ற்கு அண்மையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது 100லும் சற்று குறைவான எண்ணிக்கையுடைய எண்களை ஈரிலக்க எண்களை எவ்வாறு இலகுவாக பெருக்கலாம் என்பதை பார்ப்போம். நாங்கள் எடுத்த இடத்திலேயே 98 தர 97 என்றால் பார்க்கும் போதே மாணவர்களுக்கு சற்று கடினமான வினாவாக இருக்கும். பாருங்கள், மிகவும் இலகுவாக இந்த வினாவை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், முதலில் 100ஐ விட இந்த எண் எத்தனை குறைவு என்பதை பார்ப்போம். 100ஐ விட இது 2 குறைவு, இந்த எண் 100ஐ விட 3 குறைவு. பின்னர் இந்த 2ஐயும் 3ஐயும் நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். ஈர் 3 6. நன்றாக கவனிக்க வேண்டும். 100ற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் என்பதனால் நாங்கள் ஈர் 3 6 இதனை பெருக்கி வரக்கூடிய விடையை ஈர் இலக்கத்தில் எழுத வேண்டும். 6 ஒரு இலக்கத்தில் எழுதாமல் நாங்கள் 0.6 என்று எழுத வேண்டும். பின்னர் நாங்கள் ஏற்கனவே 10க்கு பக்கத்தில் உள்ள எண்களை பெருக்கும் போது பார்த்த அதே நுணுக்கம் தான். குறுக்கால் ஏதேனும் ஒன்றால் 98லிருந்து 3 95 அல்லது 97லிருந்து 2 95 எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரே எண் தான் வரும். எனவே இதற்குரிய விடை 9506 என்பதாகும். மீண்டும் ஒரு உதாரணத்தை கவனியுங்கள். 100லிருந்து குறைவானது எத்தனை குறைவு? 6 குறைவு. இது 100ஐ விட 2 குறைவு. பின்னர் இந்த 2 இலக்கங்களையும் பெருக்குவோம். பெருக்கி வரக்கூடிய விடையை நாங்கள் ஈரிலக்க எண்ணாக எழுத வேண்டும். இங்கு பிரச்சனை இல்லை. 6 2 12. பின்னர் 98லிருந்து நீங்கள் 6ஐ கழிக்கலாம் அல்லது 94லிருந்து 2ஐ கழிக்கலாம். 94லிருந்து 2ஐ கழிப்போம், விடை 92. எனவே 9212 என்பது விடையாக இருக்கும். பாருங்கள், இதனை சற்று விரைவாக பார்ப்போம். 6 5 6 5 30. 95லிருந்து 6ஐ நாங்கள் கழித்தால் எங்களுக்கு விடை 89. எனவே 8930. இதே போன்று இதனை பார்ப்போம். 8 குறைவு 6 குறைவு 8 6 48. 94லிருந்து நாங்கள் 8ஐ கழித்தால் எங்களுக்கு 86 வரும். எனவே 8648. இதே போன்று நீங்கள் மிக விரைவாக, நான் நினைக்கிறேன் ஒரு 3 செகண்ட்களுக்குள் அல்லது 4 செகண்ட்களுக்குள் இதற்குரிய விடையை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். பேப்பரும் தேவையில்லை, பேனையும் தேவையில்லை, மனதாலேயே எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இதனை செய்து கமெண்ட்ஸ் பாக்ஸினூடாக உங்களுடைய விடைகளை அனுப்பி வையுங்கள். மற்றும் ஒரு நுணுக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.